அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. சித்திரை மாதம்னா திருவிழா கோலங்க. மதுரையே பார்த்தீங்கன்னா திருவிழா கோலமாக இருந்த 12 நாட்களின் இறுதி நாளாக இன்று பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகர் பார்த்தீங்கன்னா நிகழ்ந்த ஒரு அதிசய நிகழ்வு என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் கள்ளழகர் இறங்கிய போது வைகை ஆற்று கரையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சித்திரை திருவிழா 2026ஆம் ஆண்டிற்கான முக்கிய நிகழ்வுன்னு சொல்லக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தள்ளக்கூடிய வைபவம் இன்று காலை பார்த்திங்கன்னா ரொம்பவே உற்சாகமாக நடைபெற்றிருக்கு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகரை நேரிலும் தொலைக்காட்சி வழியாகவோ கண்டு தரிசித்திருக்காங்க. மதுரை மக்களின் உற்சாக வரவேற்போடு பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்கார் கள்ளழகரும். இதனால் இந்த ஆண்டு முழுவதும் நாடு முழுவதும் பசுமை நிலவுன்னு பக்தர்களின் நம்பிக்கையாக சொல்கிறாங்க. மேலும் மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி என்று கொடியேற்றத்தோடு தொடங்கிடுச்சு. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வு 26ஆம் தேதியன்று மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண பட்டாபிஷேகம், 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம், 29ஆம் தேதி திரு தேரோட்டமும் நடந்து முடிந்திருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மதுரை அழகர் கோவிலில் சுந்தராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா 27ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி 29ஆம் தேதி மதுரை நோக்கி புறப்பட்டார் கள்ளழகர். கட்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் வேடமிட்டு 18ஆம் படி கரும்பசாமியோடு உத்தரவு பெற்று மதுரை நோக்கி புறப்பட்டாரா கள்ளழகரும். வழி நெடுக்கிலுமே உத்தரவு பார்த்திங்கன்னா பக்தர்கள் உற்சாக வரவேற்பை ஏற்று பல்வேறு மண்டக படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தபடி மதுரையை வந்தடைந்தார். மதுரைக்கு வந்த கள்ளழகருக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3 மாவடியில் எதிர் சேவை நடைபெற்றிருக்கு. இதைத் தொடர்ந்து தாலாகுளம் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோவிலில் மாலையில் கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடத்தப்பட்டு இன்று பார்த்தீங்கன்னா முக்கிய நிகழ்வான சித்ரா பௌர்ணமி நாளில் தான் காலை 5:35 மணியளவில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் தாலாகுளத்தில் இருந்து புறப்பட்டு ஆழ்வார்புரம் வைகை ஆற்றில் இறங்கியிருக்காரு கள்ளழகரும். கள்ளழகர் வேடமிட்ட பலருமே பார்த்தீங்கன்னா கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சடிக்க பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க வைகை ஆற்றில் குலுங்கி அசைந்து ஆடி வந்தார் கள்ளழகரும். ஏராளமானோர் சொம்புல சர்க்கரை தீபம் ஏற்றி அழகரை வழிபட்டாங்க. பக்தர்கள் புடைசூழ வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகரே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனமும் செய்திருக்காங்க. மதுரை நகரில் மட்டும் இல்லைங்க, மதுரையை சுற்றி வைகை ஆறு பாயக்கூடிய பல ஊர்களிலும் கள்ளழகர் வேடமிட்டு பெருமாள் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை நடத்தியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து தேனூர் மண்டகப்படியில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகருக்கு மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் உற்சவம் நடைபெறுங்க. பல்வேறு மண்டக படிகளில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு மே 5ஆம் தேதி தசாவதார கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவார். பிறகு 6ஆம் தேதி மீண்டுமே மதுரையிலிருந்து புறப்பட்டு அழகர் மலைக்கு திரும்புவார்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வெகு விமர்சையாக இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவத்தை நம்ம தரிசித்தோம். ஏன் இந்த நாளில் கள்ளழகர் பார்த்திங்கன்னா ஆற்றில் இறங்கினார்னே இன்னொரு தகவலை தெரிஞ்சுக்கலாங்க. சித்திரை திருவிழாயொட்டி அழகர் கோவிலில் இருந்து மதுரை நோக்கி புறப்படக்கூடிய கள்ளழகர் பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண மட்டும் இங்கு வருவதில்லைங்க. மண்டக முனிவருக்கும் சாப விமோச்சனம் அளிப்பதற்காக தான் வருவதாக இன்னொரு புராண கதையும் சொல்லப்படுதுங்க. அதாவது அழகர் மலை உச்சியில் வற்றாத நுபுரகங்கை நதி ஓடுது. இதில் ஒரு நாள் சுதபஸ் என்ற முனிவரோ தண்ணீரில் மூழ்கி நீராடி மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருந்தாரா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, அப்போது பிரபல முனிவரான்னு சொல்லக்கூடிய துர்வாச முனிவர் தன்னுடைய சீடர்களோடு நுபுர கங்கைக்கு வந்திருக்காரு.
அவரே சுதபஸ் முனிவர் கவனிக்கலைங்க. நீண்ட நேரம் கழிச்சு பூஜைகளை செய்த பின்னர் தான் துர்வச முனிவரை வரவேற்றாரு. இதனால கோபம் அடைந்த துர்வச முனிவரும் பார்த்தீங்கன்னா சுதபஸ் முனிவரை மண்டுகா அதாவது தவளை ஆகும்படி சாபம் விடுத்தாரா. அதிர்ச்சி அடைந்த சுதபஸ் முனிவரும் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரு. உடனே அதற்கு துர்வச முனிவரும் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுநாள் கிருஷ்ணபட்ச பிரதமை வரும். அந்த திதியில கள்ளழகராக சுந்தராஜ பெருமாள் வந்து சாப விமோச்சனம் அளிப்பார்னு சொல்லிவிட்டாராம். சாபத்தினால் தவளையாக மாறிய சுதபஸ் முனிவருக்கு சுந்தரராஜ பெருமாளை நினைச்சு தவம் இருந்தாரு. தவத்தினால் மனம் இறங்கிய சுந்தரராஜ பெருமாள் தாங்க கள்ளழகர் கோலத்துல மதுரை வந்து மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார்னு சொல்லப்படுதுங்க. இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வைகை ஆற்றில் அமைந்து உள்ள தேனூர் மண்டபத்தில் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து வருது. அதன்படி நேற்று நடந்த மீனாட்சி மண்டுக முனிவருக்கு கள்ளழகர் சாப விமோச்சனம் அளித்தார். இதுல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனமும் செய்தார். மேலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதாகவும் தமிழ் இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. தென்னகத்து தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க. இந்த கோவில பல அதிசயங்களை தனக்குள்ளே கொண்டிருக்குங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உலகில் 7வது அதிசயம்னு அறிவிக்க பரிந்துரைக்கவும் பட்டிருக்கு. மேலும் வேறு எங்கு இல்லாத அதிசயமாக இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 14 கோபுரங்கள் மட்டும் 33,000க்கு அதிகமான சிற்பங்களும் இருக்கு. இந்த கோவிலில் 14 கோபுரங்களில் தெற்கு கோபுரம் ரொம்பவே உயர்ந்தது. 170 அடி உயரம் கொண்டதாக இருக்கு. இந்த கோபுரம் எப்போதுமே அடைக்கப்பட்டே இருக்கும். இது வழியாக செல்வதற்கு பக்தர்கள் எப்போதும் அனுமதி கிடையாது. அதே போல இங்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான திருவிழாக்கள் 3: சித்திரை திருவிழா, தெப்ப திருவிழா, ஆடி திருவிழா. உண்மையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியது இந்திர தேவன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய மன்னர் மாலிக் கஃபூரின் படையெடுப்புக்கு பிறகு சேதப்படுத்தப்பட்ட இந்த கோவில் விஸ்வநாத நாயக்கரால் 14ஆம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. தற்போது இந்த கோவிலை திருமலை நாயக்கர் மன்னர் மதுரையை ஆட்சி செய்வதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அம்மன் கோவிலில் மட்டுமே 2 பாகங்களாக 1 மாத காலத்திற்கு திருவிழா நடைபெறக்கூடிய வழக்கம் இருக்கு. சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக ஏப்ரல் மாதத்தில் சித்திரை திருவிழா நடத்தப்படுறாங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் முதல் 15 நாட்கள் வைகை கரையின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலிலும், அடுத்த 15 நாட்களும் வடகரையில் இருக்கக்கூடிய அழகர்மலை கள்ளழகருக்கும் திருவிழா நடத்தப்படுதுங்க. மேலும் இங்கு கேட்டதை தரக்கூடிய மீனாட்சி அம்மனை குலதெய்வமாக வழிபடக்கூடிய பக்தர்கள் தினமும் இந்த கோவிலுக்கு 15,000 வரை பக்தர்களின் வருகை இருக்கு. அதே போல வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தால் 25,000 பேர் வருவதுண்டு. சித்திரை திருவிழா காலங்களில் மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று மட்டும் பார்த்தீங்கன்னா லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் வந்து தரிசித்துட்டு செல்வாங்க. மேலும் இங்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பொற்றமரை குளம் இருக்கும். இந்த குளத்தில் மலரும் தாமரைகள் தங்க நிறத்தில் இருப்பதாக சொல்லப்படுவதால் இதற்கு பொற்றமரை குளம்னு பெயர் வந்திருக்கு. இந்த குளத்தில் மத்தியில் தங்க தாமரை வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு பொற்றமரை குளம்னு பெயருங்க. மேலும் இந்திரன் இந்த குளத்தில் பூத்த தங்க மலர்களை கொண்டு தான் சிவனை பூஜித்து தன்னுடைய பாவத்தை நீக்க பெற்றதாகவும் புராண கதைகளும் சொல்லப்படுது. இதை நினைவுபடுத்தும் விதத்தில் தாங்க தற்போது தங்க முலாம் பூசப்பட்ட தாமரை மலர் இந்த குளத்தில் மிதக்க விடப்பட்டிருக்கு. இந்த குளத்தில் பக்தர்கள் குளிப்பதற்கு அனுமதி கிடையாது. ஒவ்வொரு மாத பிறப்பன்று இந்த குளத்தில் குளிச்சு விட்டு மீனாட்சி அம்மனை வழிபட்டால் அவர்கள் என்ன வேண்டி கொண்டாலும் அது அப்படியே நடக்கணும்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கு கருவறையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனின் திருமேனி மரகத கல்லால் ஆனதுங்க. இதனால தான் மரகதவள்ளின்னு திருநாமமும் இந்த அம்மனுக்கு உண்டு. இந்த சிலையில் அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருப்பதாகவும் இதனால் சில சாஸ்திர விதிமுறைகளின்படி தான் மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய சில குறிப்பிட்ட அபிஷேகங்கள் காண்பதற்கு யாருக்கும் அனுமதி இதுவரை கொடுக்கப்பட்டது கிடையாதுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவின் கடைசி நிகழ்வான சிறப்பான முறையில் வைகை ஆற்றில் கள்ளழகர்கள் இறங்கிய காட்சியை தரிசித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் மீனாட்சி தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.